எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரேன் சர்வேசா, நல்ல பாரேன் சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. எத்தனை எத்தனை அந்நிய கம்பெனி பாரேன் சர்வேசா, நல்லா பாரேன் சர்வேசா, அதுல ஒன்னாச்சு உருப்படியா கூறேன் சர்வேசா. கலந்து கொண்டு இந்த விழாவை மிக சீரம் சிறப்புமாக நடத்தி தரணும். அதே போல வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருக வருக என்று அம்பேத்கருடைய புரட்சி இயக்கத்தின் சார்பாக அனைவரும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். இப்ப கொடியேற்ற போகிறாங்க, அனைவரும் கலந்துக்குங்க. விரட்டிடும் விரட்டில் பகைகள் கதறவா, அழிக்கவா ஒழிக்கவா, தீயவர் பிள்ளைகள் நடுங்கவா, நெருக்கவா முறிக்கவா, கொடிய குருதி தெறிக்க அச்சம் துறந்திடு, துச்சம் அறிந்திடு, உச்சம் கிளந்திடு, மிச்சம் என்று எதுவும் இன்றி உந்தன் ஆயுதம் என்னவென்பதை உந்தன் கைகளில் ஏந்தி நிற்கிறாய். அச்ச கூச்சல் அடங்கும் முன்னே மொத்தம் கிள்ளி வீசிடு. போன உலகிது, இலகி போன மனம் இது, இலகி போக மறுக்குது, பழகி பழகி கெடுக்க நினைக்கும் கலைகள் கலையும் வரம் இது. கோலம் பரவிடும் அந்த ராகம் கொடியது, காலம் காலமாய் இங்கு துன்ப மேகம் பொழியுது. ஏற்க மறுத்திடு, துரோக தீயை அறிந்திடு, பார்க்கும் அனைத்தையும் வீட்ட நீதி வாழை வீசிடு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மண் உரிமை போரிலே, மண் உரிமை போரிலே மாண்டு மடிந்த தோழர்களுக்கு, மாண்டு மடிந்த தோழர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம், கொன்று புதைப்போம், கொன்று புதைப்போம், கொன்று புதைப்போம், கொன்று புதைப்போம். மதவாதத்தையும் சாதியவாதத்தையும், மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் கொன்று புதைப்போம், கொன்று புதைப்போம். அம்பேத்கருடைய 134வது பிறந்த நாள் சீரம் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு, அடுத்தபடியாக மைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஏழுமலை அவர்கள் சில கருத்துரைகளை உங்களுக்காக வழங்குவார். காட்டுமலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும்
அம்பேத்கர் புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்திருக்கின்ற அமைப்பு மையக்குழு கிளை மற்றும் தமிழ் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் முகேன் அவர்களுக்கும் நாம் இந்த அம்பேத்கர் அவர்களின் 134வது ஆண்டு பிறந்த நாள் நிகழ்வில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு இனிப்போடும் தொடங்கப்பட்டது. ஆனால் நமது வாழ்வு இன்னும் இனிப்பாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறிதான். இன்றைய கால சூழல், இன்றைய ஆட்சி அதிகாரத்தின் நிலை, அதில் வாழும் மக்கள் சூழல், இன்னைக்கு மக்களோட நிலைமை அப்படிதான் இருக்கு. இது அவங்களுக்கே தெரியாது, அந்த மக்களுக்கே தெரியாது. நமக்கு ஏன் வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, நாம் ஏன் இன்னும் ஏழ்மை நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த வறுமை அப்படின்ற எதுவுமே இதுக்காக என்ன இந்த கொஸ்டின் மார்க்குலாம் யார் காரணம்? யார்? நாமளா? படிக்க முடியாம போனதுக்கு நாம தான் காரணமா? வறுமையில் இருக்கிறதுக்கு நாம தான் காரணமா? ஒரு எந்தவித பொருளாதார ஈட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போனதுக்கு நாம தான் காரணமா? இல்லை, நாம் இல்லை. நம்மை இந்த நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கும் துடிக்கும் இந்த ஆளும் பாசிச அரசுதான் காரணம். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். அப்ப நம்ம சூழல்ல நம்ம எந்த மாதிரியான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உணரணும். ஒரு பையன், படிச்ச பையன் வேலைக்கு போகணும்னா நாம என்ன சொல்லணும்னா, அவனுக்கு அறிவு இல்ல, அவனுக்கு திறமை இல்ல, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பேரண்ட்ஸோட நிலைப்பாடு இப்படிதான், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவன் எங்க அவ்வளவுதான் வேலைக்கு போக மாட்டான், அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இல்ல காரணம். நம்மளை இந்த சூழலுக்கு தள்ளி விட்டது யார் என்று நீங்கள் யோசிக்காத வரை இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை. இந்த அரசு ஒரு பார்ப்பனிய அரசு, ஒரு பாசிச அரசு இந்த சூழலை ஏற்படுத்தி நம் தலை மீது வைத்துள்ளது. ஒரு வேலை வாய்ப்பற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது. நீங்க பேப்பர்ல படிச்சீங்கன்னா, செய்தித்தாள்ல படிச்சீங்கன்னா தெரியும். கோயில் பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க, கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோயில் கட்ட அரசு இலவசமா கல்வி கொடுக்க மறுக்கிறது, இலவசமாக வேலை வாய்ப்பு கொடுக்கிறதை மறுக்கிறது. வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும், உயர்கல்வி வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம்ம அண்ணல் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக துடிக்கிறது இந்த பாஜக பாசிச அரசு. அதை மாற்றி அமைச்சா நாம இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம், இந்த மக்களை இன்னும் நாம் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்றதான் அவங்களோட திட்டம். சரி, அங்கதான் அப்படி இருக்குன்னா மாநில அரசோட இதுவும் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழக உரிமையை, தமிழ்நாடு உரிமையை பேசும் இந்த மாநில அரசு தலித்துகளை நசுக்குகிறது. வேங்கவாயில் குடிநீரை மலத்தை கலக்கிறது. சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறான் என்னன்னா, அதே சாதிக்குள்ள இருவேறு பிரிவினருக்கிடையே நடந்த ஒரு நிகழ்வின் அடிப்படையில தான் இந்த மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையில நக்கீரன்ல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த இவன் குற்றம் சாட்டின நபர்கள் இந்த குற்றத்தை சாட்டுவதற்கு பதிலாக எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று பேட்டி கொடுக்குறான். அப்ப அவன் கலந்ததா தண்டனை ஏத்துக்கிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை நாங்கள் செய்தோம் என்று சொல்வதற்கு பதிலாக எங்களை கொன்று விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பேட்டி கொடுக்குறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை கூட வஞ்சிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு உரிமை பேசும்போது மட்டும்தான் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டிய சூழல் உள்ளதை தவிர அதை கூட முழுமையா பேசறதில்லை. வேற வேற திட்டங்கள் பெயர்களை ஒன்றால் மாற்றி அவர்கள் உருவாக்கலாம். கைத்தொழில் திட்டத்தை கொண்டு வந்த
குலத்தொழில் திட்டத்தை குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வந்த மோடியை விமர்சித்து பேசிய இவர்தான் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வர்றாரு. என்ன பேர் மாத்திட்டா திட்டம் மாறிடுமா? அப்ப இவங்க மாத்துறது திட்டத்தெல்லாம் மாத்தல, பேர் மட்டும் தான் மாத்துறாங்க. அதே மாதிரி அவன் கொண்டு வந்தான் பாதி நேரம் தான் பள்ளியில் இருக்கணும், மீதி நேரம் அப்பா அம்மா வேலை என்ன செஞ்சாங்களோ, அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையெல்லாம் பிள்ளைகள் செய்யணும், மீதி பாதி நாள் தான் படிக்கணும், பாதி நாள் அப்படி செய்யணும் சொல்லிட்டுதான் இந்த மோடி அரசு பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. அதேதான் இவங்க வீட்டுல கல்வி திட்டம் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. மாலை நேரத்துல அந்த வீட்டுக்கே போயிட்டு பசங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியா வெவ்வேறு பேர் மாற்றி ஒன்னா இவங்க கொண்டு வரலாமே ஒழிய, ஆனா திட்டங்கள்ல எந்த வேறுபாடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் அன்புள்ள பொதுமக்களே, நீங்க ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இன்னும் இந்த அடிமை சூழலில், இந்த வறுமையில், இந்த வேலை வாய்ப்பற்ற சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் தான் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இது இன்னும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் இதெல்லாம் கற்கணும். நான் ஏன் கற்பின்றது என்னன்னா, படிப்பு மட்டும் சொல்லல, படிப்பு அவசியம்தான். அதை விட நாம் எந்த சூழலில் நாம் உள்ளோம் என்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற நான் ஒரு கற்பின்னு சொல்றேன். அப்ப அதை நீங்க நாம் எந்த நிலையில இப்ப இருக்கிறோம்ன்றதை உணராத வரை நமக்கான விடுதலை இல்லை என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரை வழங்குவார் அம்பேத்கர் புரட்சி இயக்கத்தை சேர்ந்த காட்டுமலையனூர் கிளையை சேர்ந்த கிளை தலைவர் தோழர் அழகன் உள்ளிட்ட கிளை நிர்வாகிகளே, காட்டுமலையனூர் ஊர் பொதுமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்விலே என்னை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் 65 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். இந்த 65 ஆண்டு கால வாழ்விலே பெரும்பாலான அவருடைய வாழ்நாட்கள் இந்த சமூகத்தை பற்றியே சிந்தித்தும் செயல்பட்டும் வந்திருக்கிறார். அவர் கல்வி கற்பதற்கு இந்த சாதி, அவர் பிறந்த சாதி தடையாக இருந்திருக்கிறது. அவர் படிக்கும்போது தீண்டாமையை எதிர்கொண்டிருக்கிறார். ஒன்றாக மற்ற சாதியினரோடு மற்ற மாணவர்களோடு சமமாக அமர்ந்து படிக்க முடியவில்லை. பள்ளிக்கூடத்திலே அனைவருக்கும் ஒரே குவளையிலே தண்ணீர் அருந்த முடியவில்லை. இப்படி பல்வேறு நெருக்கடியான கொடுமையான தீண்டாமை நிலவிய காலத்திலேயே அவர் வாழ்ந்திருக்கிறார். அத்தகைய ஒடுக்குமுறையை அவர் சந்தித்திருக்கிறார். அதையெல்லாம் மீறித்தான் அவர் இந்த அளவுக்கு படித்து முன்னேறியதோடு தன்னை போன்று வேறு யாரும் சாதியின் பெயரால் இந்த மாதிரியான ஒடுக்குமுறையை சந்திக்க கூடாது, எனவே சாதியும் தீண்டாமையும் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த இந்திய சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், ஒடுக்குமுறையற்ற ஜனநாயகபூர்வமான ஒரு சமூகம் படைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகவும் அவருடைய செயல்பாடாகவும் இருந்திருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், சுதந்திரத்திற்கு பிறகு 1947 அரசியல் சுதந்திரத்திற்கு பிறகு சொல்கிறார், நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, ஆனால் சமூக சுதந்திரம், சமூக ஜனநாயகம் கிடைக்கவில்லை. அரசியல் ஜனநாயகம் கிடைத்திருக்கிறது, ஆனால் சமூக ஜனநாயகம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்.
அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் எல்லாருக்கும் ஓட்டு போடுவதற்கு சமமான உரிமை இருக்கிறது. எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஓட்டு தான். எந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஓட்டு தான். யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம். இதை போன்ற உரிமைகளை சுட்டிக்காட்டி நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் சமூக ஜனநாயகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், சமூக ஜனநாயகம் என்று எதை சொல்கிறார்? மற்ற சாதியினரைப் போல, உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்களைப் போல அவர்கள் அமரும் இடத்திலே, அவர்கள் பிறந்தும் இடத்திலே, அவர்கள் படிக்கும் இடத்திலே, அவர்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வது போல தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதோ அல்லது பொது தெருவிலே சுதந்திரமாக நடப்பதற்கோ, பொது குளத்திலே மற்றவர்களைப் போல சுதந்திரமாக தண்ணீர் எடுத்து பயன்படுத்துவதற்கோ, இதை போன்ற ஏராளமான காரணங்களால் சம உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இங்கே ஜனநாயகம் மறுக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே சமூக ஜனநாயகம் இல்லை. அரசியல் ஜனநாயகத்தை விட சமூக ஜனநாயகம் தான் மேலானது. அதை அடைவதுதான் முக்கியமானது என்று அம்பேத்கர் சொல்கிறார். அவர் காலகட்டத்திலே அப்படிலாம் இருந்தது. இன்று பெரும்பாலும் கல்வியில ஒதுக்கி வைக்கிறது எல்லாரும் சேர்ந்து தான் படிக்கிறோம். யாரும் அந்த இதுல தண்ணி எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றது பெரும்பாலும் இல்லை. பல்வேறு கூறுகள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பல்வேறு தலைவர்கள் போராடி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல்வேறு காரணங்களாலும் தொழில்நுட்பம் சமூக வளர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாகவும், ஏன்னா இன்னைக்கு யாரும் குழந்தைலாம் போய் தண்ணி எடுக்கிறது கிடையாது. எல்லாம் போர் வந்துச்சு, யாரும் நாள் குடிக்கலாம். அது ஒன்றும் தடை சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, மக்களுக்காக போராடிய பல்வேறு தலைவர்களுடைய உழைப்பின் காரணமாக இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட அன்று நேரடியாக நீங்க படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இன்று நேரடியாக படிக்க கூடாதுன்னு சொல்றது இல்லை. அதே நேரத்தில் இன்று வேறொரு வடிவில் இன்று இருக்கக்கூடிய பிஜேபி மோடி தலைமையிலான அரசு அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாருக்கும் தேர்ச்சி, எல்லாரும் பாஸ் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து, ஏன்னு சொன்னா யாரும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வீட்டில் நிற்க கூடாது. எல்லாரும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில படித்து அவர்கள் திறமைக்கேற்ப ஏதோ ஒரு உயர்கல்வியை அடைந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அனைவரும் என்ற சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய மோடி அரசு என்ன சொல்றதுன்னா, புதிய கல்விக் கொள்கை என்ற சட்டத்தை கொண்டு வந்து 3ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறாங்க. அடுத்தது 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம், அடுத்தது 8ஆம் வகுப்புல. இந்த மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொது தேர்வு என்ற முறையில் பப்ளிக் எக்ஸாம் வைத்து அவர்களுடைய படிப்பை மூடுவையாக நடத்த போறாங்க. அவங்க படிப்பை படிக்க கூடாது என்ற திட்டத்தில் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ஒரு சட்டமாக ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்போ படிக்க முடியாத நின்றுட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா, உங்க அப்பா என்ன தொழில் செய்தாரோ, உங்க தாத்தா என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழில் செய்வதற்கு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதற்காக வங்கியில் லோன் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்றோம் என்று சொல்லி படிப்பதை தடுத்து குலத்தொழிலை செய்ய சொல்லுகிற இந்த பிஜேபி மோடி அரசானது நம்முடைய கல்வியை நேரடியாக படிக்கக்கூடாது என்று சொல்லாமல் மறைமுகமாக தேர்வின் மூலமாகவும் தொழில் கற்றுக்கோ என்று சொல்லியும் நம்மை முடக்க நினைக்கிறது. இத்தகைய கொலைகார பாசிச மோடி அரசை நாம் புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டும். அவர்களோடு யார் கூட இருந்தாலும் எல்லாரையும் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகாலம் உழைத்த தலைவர்களுடைய உழைப்பும் நம்முடைய பல ஆண்டுகள் போராடி பெற்ற நம்முடைய சமூகத்தின் உரிமையையும் நாம் இழந்து விடுவோம். நண்பர்களே, பல்வேறு உரிமைகளை இன்று நாம் பெற்றிருந்தாலும் பல மோசமான
நிலைமைக்கு நாம் தள்ளப்படுறோம். உதாரணமாக 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அதிக உச்சபட்ச பணக்காரர்கள் 1% பேரை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சொத்து மதிப்பும் மற்ற மக்களுடைய சொத்து மதிப்பும் எவ்வளவு கணக்கு பண்ணும்போது இந்தியாவினுடைய முதல் டாப் லெவலில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களிடம் இந்தியாவினுடைய மொத்த சொத்துல 20% இருந்திருக்கு. 1947 சுதந்திரம் அடையும் போது இந்தியாவினுடைய 1% பெரும் பணக்காரர்களிடம் இந்தியாவின் 20% சொத்துக்கள் செல்வங்கள் குவிந்து கிடந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு எல்லா முதலாளிகள் பெரும்பாலான முதலாளிகளுடைய சொத்துக்களை அரசாங்கம் பிடுங்கிக் கொண்டது, அரசுடைமையாக்கிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த பஸ் கூட தனியார் பஸ் தான், எல்லாமே அரசுடைமை ஆக்கிட்டாங்க. பேங்க் எல்லாம் தனியார் தான் வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டாங்க, பிடிங்கி அரசுடைமை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு இருந்த பெரும்பாலான வங்கிகள் எல்லாம் தனியாரிடமிருந்து பிடுங்கப்பட்ட வங்கிகள் தான். இந்த மாதிரி இதன் காரணமாக 1980 என்னாச்சுன்னு சொன்னா 1% பெரும் பணக்காரர்களிடம் 6% சொத்தா இருந்துச்சு. 20% 6% குறைந்து விட்டது அந்த பெரும் பணக்காரர்களிடம் இருந்த சொத்து. இன்று 2023 நவம்பர் மாதம் ஒரு கணக்கு எல்லா செய்தித்தாளையும் வச்சு தினமணிலையும் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா இந்தியாவினுடைய 1% பெரும் பணக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து தெரியுமா இருக்கு? இந்தியாவினுடைய மொத்த சொத்துல 58% சொத்துக்கள் 1% பெரும் பணக்காரர்களிடம் குவிந்து கிடக்கிறது. அப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? அதே நேரத்தில் இன்னொன்னு கணக்கு பண்ணோம், அடித்தட்டில் இருக்கக்கூடிய 50% மக்கள், கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள், நீங்க 140 கோடின்னு சொன்னா அதுல 50% மக்கள், சரிபாதி பேர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொன்னா வெறும் 6% சொத்தா இருக்கு. 100க்கு 50% இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களிடம் வெறும் 6% சொத்து தான் இருக்கிறது. அதே நேரத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய இந்தியாவின் 1% பெரும் பணக்காரர்களிடம் இந்தியாவின் 58% சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய உழைப்பு, இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பு என்பது நமக்கு தெரியாமல் திருடப்படுகிறது. திருடப்பட்டு அதையெல்லாம் பெரும் முதலாளிகளிடம் செல்வமாக சொத்துக்களாக சேர்ந்திருக்கிறது. கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பு, கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய உழைப்பு திருடப்பட்டு இந்திய கார்ப்பரேட் முதலாளிகளிடம் குவிந்து கிடக்கிறது. இன்னொரு விஷயம், கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய அரசானது, மோடி அரசானது இந்திய பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்த தொகை, கடன் வாங்கியிருந்தாங்க பேங்க்ல, தள்ளுபடி செய்த தொகை மட்டும் 25 லட்சம் கோடி. அப்போ இந்த 25 லட்சம் கோடி ரூபாயை யார் மக்களுக்காக தள்ளுபடி செய்யவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆர்டிஐ தகவல் மூலமும் பாராளுமன்றத்தில் கனிமொழி எம்பி கேட்ட கேள்வியின் மூலமாகவும் இந்த தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. அப்படியானால் நம்முடைய அரசு என்பது நம்முடைய உழைப்பை திருடி, கனிம வளங்களை திருடி இந்த கார்ப்பரேட் பெரிய பெரிய முதலாளிகளிடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது. முன்பு நடந்தது போல பேருந்துகள், வங்கிகள் இதெல்லாம் எப்படி தனியாரிடமிருந்து அரசுடைமையாக்கப்பட்டதோ அதை போல இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளிடமிருந்து புடுங்கி எல்லாத்தையும் அரசுடைமையாக்க வேண்டும். அப்படி அரசுடைமையாக்கினால்தான் அந்த லட்சக்கண் 100க்கு 1% பேரிடம் இருக்கக்கூடிய 58% சொத்துக்கள் மக்களிடம் வர வேண்டும். அப்படி வந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் வறுமை என்பதே துளியும் இருக்காது. அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. நாம் அதை நோக்கி முன்னேற வேண்டும் என்று அதை சிந்திக்க வேண்டும். அதை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இன்று கிடைத்திருப்பது அரசியல் ஜனநாயகமும் அல்ல, சமூக ஜனநாயகமும் அல்ல. இது எல்லாமே போலியானது. இது சமூக ஜனநாயகமும் அரசியல் ஜனநாயகம் எல்லாமே எதுவுமே நமக்கு கிடைக்கல. உண்மையிலே இதெல்லாம் பெரிய முதலாளிகளுக்கு தான் கிடைத்திருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய கல்வி உரிமைக்காகவும், நம்முடைய வேலை வாய்ப்பு உரிமைக்காகவும், நம்முடைய இலவச மருத்துவத்திற்காகவும் நாம் போராட வேண்டும், போராட முடியும். வருகின்ற நம்மிடம் இருக்கின்ற ஓட்டு கேட்டு வருகின்ற அரசியல்வாதிகளிடமும் அரசியல் தலைவர்களிடமும் எப்படியா நீ எல்லாம் ஆட்சி செய்யற,
1% ரேட்டு 57% சொத்து எப்படியா குவிஞ்சிச்சு? நீ அப்ப யாருக்காக ஆட்சி செய்யற? எங்களுக்கு தெரியாம என்னென்னலாம் செய்யற? ஏன் அதை புடுங்க மாட்ற? ஏன் அதை தடுக்க மாட்ற? ஒருத்தவங்கிட்டே செல்வம் குவியறதை ஏன் தடுக்கவில்லை? அப்படியானால் உங்களுக்கு நான் எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்ற பல கேள்விகளை கேட்க வேண்டும். அதன் மூலம்தான் நாம் தவறானவர்களை விரட்டி அடித்து மக்களுக்கான உண்மையான புரட்சியாளர்களை மக்களிடம் அடையாளம் காட்ட முடியும் என்று கூறி அம்பேத்கர் புரட்சி இயக்கம் எடுத்த இந்த நிகழ்வுக்கு வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்பேத்கர் புரட்சி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு 135வது பிறந்த நாள் இன்றைக்கு காட்டுமலையூரில் மிக சீரம் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவுக்கு மைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஏழுமலை அவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு முகிலம் அவர்களுக்கும் மைய குழு உறுப்பினர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும் ஆனந்தல் கிளையிலிருந்து தவபாலன் அவர்களுக்கும் அரவிந்த் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு வந்ததுக்கு நன்றி. இந்த அம்பேத்கர் புரட்சி இயக்கம் என்பது ஒரு மக்களுக்காக விழிப்புணர்வு படுத்துகின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய பணிகள் வேலைகள் என்ன என்றால், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சாதி மக்களுக்கும் உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதுதான் இதனுடைய வேலை. அம்பேத்கர் சாதாரணவர் அல்ல. அவர் பல நாள் தூக்கத்தை எழுந்துவிட்டு நம் மக்கள் இன்னும் தூக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கல்வி என்பது ஏழைகளுக்கு எட்டான கனி ஒன்று. அந்த கல்விய கற்பதற்கு அவர் எவ்வளவு போராடி இருக்க வேண்டும், அதை எப்படி கற்றுக்கொண்டிருப்பார் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் யாருக்காக இந்த கல்வியை அவர் பயன்பாட்டுக்காக அவர் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த சமுதாயம் உருகிக் கொண்டிருக்கிறது, இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக விடாமுயற்சியாக சட்டமேதை அம்பேத்கராக அவர் இந்தியாவிலே வலம் வந்தார். அது யாருக்காக என்று சொன்னால், அதிலிருந்து சம்பாதிக்குவதற்காக அவர் படிக்கவில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோம்னா நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் படிக்கிறோம். எப்படி? நம்ம குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிக்கணும் படிக்கிறோம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் அப்படி அல்ல. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக போராளியாக அவர் அந்த கல்வியை பெற்று அந்த கல்வி மூலமாக இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உயர்த்தி பார்க்கணும்னு அவரு அந்த கல்வியை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்தியாவில பாசிசம் என்கின்ற பிஜேபியினுடைய அரசு மக்கள் மீது இல்ல, குறிப்பா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பல்வேறு விதங்களில் சட்டங்களை மாற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு துணை போறவர்கள் யார் என்று சொன்னால் நம்ம மக்களாகிய தாங்கள் தான். எப்படி அந்த அவருக்கு திட்டங்களுக்கு துணை போறீங்க சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வாக்கு என்ற ஒரு ஓட்டு என்கின்ற கூர்மையான அந்த வாக்கால நம்ம என்ன பண்றோம், அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சிடுறோம். நீங்க ஓட்டு போடுறத மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஓட்டு போட்ட பிறகு அந்த அரசியல் அமைப்பின் சட்டத்தின் மூலமாக அதை மாற்றுவதற்கு நம்ம அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விடுகிறோம். அதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம இன்னைக்கு வரோம், கூட்டத்தை கூட்டுறோம், 100 ரூபாய் கொடுக்குறோம், பிரியாணி போடுறோம், சாப்பாடு போடுறோம், கை தட்டுறோம். அன்னைக்கு கை தட்டிட்டு போறதால உங்களுடைய கடமைகள் முடிந்து விடுகிறது. உங்கள் வாக்குகளை தவறான முறையில் நீங்கள் வாக்களிப்பதனால் மட்டுமே நேரக்கூடிய பல்வேறு விதங்களில் உங்களுக்கே கண்ணுக்கே தெரியாத வரி விதிப்பு தெரியுமா? இன்னைக்கு இலவசம் என்ற பேர்ல இன்னைக்கு பல்வேறு இலவசங்களை அரசாங்கம் கொடுக்குதுன்னா அந்த இலவச பெற்றுக் கொள்கிறீங்க. ஆனால்
உங்க கண்டிக்கே தெரியல உங்கள் மீது வரி சுமத்து எவ்வளவு வந்து நேர்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு இன்றைக்கு மக்கள் மீது எவ்வளவு வரிகள் சுமத்திருக்கிறார்கள் என்பதை தெரியுமா? தெரியாது. நீங்கள் வாக்கு போட்டு விட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறோம், அதுக்குதான் நம்ம வாக்குரிமை நம்ம கையில கொடுக்குறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்றாருன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் வந்து நமக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரம் அவர் கைக்கு போயிட்டு பிறகு அவர் எஜமானர்கள் ஆயிடுறாங்க, நம்ம வேலைக்காரரா நம்ம ஆயிடுறோம். இன்னைக்கு பாருங்க, இந்த காட்டுமலை ஊராட்சியில அடிப்படை வசதியா இல்லாத இருக்குது. இன்னைக்கு பாரு இந்த IMS லைட் பாருங்க, 5 லைட் 10 லைட்டே இல்லை. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான நிர்வாக திறமையற்ற அரசு இங்க நடந்து கொண்டிருக்கிற மக்களை சேர்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 வருடமாக ஒரு பாலத்தை கட்டி முடிக்க முடியாத ஒரு அரசு இன்றைக்கு இந்த தமிழகத்திலே ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் போது வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? இது போன்ற ஒரு கேவலமான ஆட்சியை நடத்துவதற்காக நீங்க எல்லாம் வாக்களிச்சீங்க. இது போன்ற கேவலமற்ற அரச இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சா பாருங்க, நம்ம ஊர்ல முதல்ல வந்து பாருங்க, அடிப்படை வசதி என்பதே இல்லை. ஸ்கூல் இருக்குதா? ஸ்கூல்ல என்ன சொல்றேன், ஹை ஸ்கூல்னா 12வது வகுப்பு வரைய ஸ்கூல் இல்ல. அதுக்கு உண்டான கட்டட வசதி இல்ல, அதுக்கு உண்டான இட வசதி இல்ல. மக்கள் இன்னைக்கு ஒரு சோர்ந்து வீழ்ந்து விட்டால் மருத்துவமனை முதல்ல இந்த ஊர்ல இருக்குதா? ஒரு நாளை விட கேவலமான ஒரு நிர்வாகம் இங்க நடந்துருக்குது. என்னது, இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை இல்ல. ரேஷன் கடை பிரிச்சு தரக்கூடிய பலமுறை போராடி கொண்டிருக்கிறோம், அந்த எம்எல்ஏ கிட்ட கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதை பிரிச்சு இந்த காட்டுமலை ஊராட்சி மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்காக ரேஷன் கடை பிரிச்சு கொடுக்க முடியுது அவங்களால? அதிகாரத்துல தானே நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்களுக்கு அதிகாரத்தில் உட்கார வைக்கிறோம். ரேஷன் கடை முதல்ல கொண்டாட முடியுதா? இது போன்ற ஒரு கேவலமான ஒரு நிர்வாகம் எல்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. மாட்டு ஆஸ்பத்திரி இது கீழ்பண்ணாத்தூர்ல மிகப்பெரிய ஒரு 3வது பெரிய பஞ்சாயத்து. இந்த 3வது பெரிய பஞ்சாயத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இந்த காட்டுமலை ஒரு ஊராட்சி தள்ளப்பட்டு இருக்கிறத மக்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க தவறான முறையில் வாக்களித்து விட்டு விடுவீர்கள். ஆனால் வருகின்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத திராணியில்லாத மனிதர்களாக நீங்க மாறி விடுவீர்கள். ஆனால் எங்களை போன்ற ஆட்கள் அவர்களை கேள்வி கேட்கும் போது எங்கள் மீது சட்டங்கள் பாயம் என்று மிரட்டுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இந்த காட்டுமலையில் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, 4 வருஷம் ஆகுது ஒரு பாலத்தை கட்டி முடிக்க. 4 வருஷம் ஆகுது ஒரு பாலத்தை கட்டி முடிக்க. ஒரு 4 வருஷம் ஆனாக்கா இது ஒரு அரசா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அதிகாரிகள் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கு தான் கூடு கும்பிடு போடுகிறார்கள். அரசியல்வாதிகள் சொல்வதற்கு தான் நம்முடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை! அதெல்லாம் மாற்றம், இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுக்காக தானே அம்பேத்கர் போராடினாரு. உங்களோட உரிமையை வாக்குரிமையா கொடுத்து ஏன் அது நீங்க தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் வாக்குரிமை உங்க கையில கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லதை செய்வார்கள் என்று தான் உங்க கையில அந்த ஆயுதத்தை கொடுக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க. தவறா பயன்படுத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்களே சூனியம் வச்சுக்கிறாப்ல. அது ஆனால் அம்பேத்கர் கண்ட கனவே இன்னைக்கு வந்து நம்ம கூட்டோண்டு பதிக்கிறோம். மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, இன்னைக்கு இங்க 4 பேர் மட்டும் தான் கூடி இருக்கிறோம். இது எதுக்காக போடுறீங்க? பேசுறோம். நம்ம வீட்டுக்கு புளி மிளகா இல்ல, உப்பு இல்ல, சம்பாதிக்கிறதுக்காக பேசுறோம். இந்த மக்களுடைய உரிமையை கேட்பதற்காகத்தான் இந்த மைக்கு முன்னாடி நம்ம கத்தி நிற்கிறோம். இதே சோறு போட்டா கூட்டம் கொடுத்து இது எங்க பாருங்க, இந்த மக்கள் உரிமைக்காக நம்ம போராடி நிற்கிறோம். இங்க எங்கனா கூட்டம் இருக்குதா பாருங்களா? இதே இந்த எம்எல்ஏ வந்தாலுமோ இல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இங்க வந்தா பாருங்க, இந்த நந்தங்கரம் மோட்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இங்க கூடி குண்டாடி கை தட்டுவாங்க. ஏன்னா அதில் தானே அழிஞ்சு போறான். அவனுக்கே தெரிய ஓட்ட போட்டு தானே அவங்க இந்த நாட்டை வித்துறாப்புல, நம்ம உரிமை வித்துறான். இன்னைக்கு நம்ம கத்திட்டு இருக்கிறோம். யாருக்காக கத்துறோம்? நம்ம வீட்டுக்காக கத்துறோம் இல்லையே. நம்ம சமுதாயத்தின் ஏழை எளிய மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் சொல்கிறார்,
இது திராவிட மாடல் அரசு என்று வெக்கங்கட்ட ஒரு அரசு என்று நான் இந்த இடத்திலே பதியிடுகிறேன். ஏன் இது வெக்கங்கட்ட அரசு என்று சொன்னால் மக்கள் மீது பல்வேறு இந்த பாருங்க, நீங்க டாஸ்மார்க்ல ஊழல் கிட்டத்தட்ட 2000 கோடி என்றான். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் மேல 10 ரூபாய், அப்போ 1 லட்சம் பாட்டிலுக்கு நீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு 10,000 கோடி கொள்ள அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுதில்லை. பல்வேறு விதங்களை வரி சுமையை சுமத்தி இந்த அரசு, இந்த மக்களுக்கு எதிரான அரசு பாஜக அரசோ, இங்க தமிழகத்திலே நடைபெறுகின்ற திமுக அரசோ உடனடியாக மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும். நல்லாட்சி அமைய வேண்டும், மக்களுக்கு நல்லது நடத்த வேண்டும். இங்க அனைத்து தோழர்களும் ஒன்று கூடுவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.